மகாராஷ்டிராவில் ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். ராகுல் காந்தியுடைய நாக்கை அறுக்கிறவருக்கு 12 லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார். உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அதை வழிமொழிகிறார். டெல்லி மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் அதை ஆதரிக்கிறார். ஆனால் இவ்வளவு பெரிய வன்முறை பேச்சை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற இவர்களை கண்டியுங்கள் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினால், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்திலே முக்கிய எதிர்க்கட்சியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர் பதில் எழுதினால், அதற்கு கூட இந்த தேசத்தினுடைய பிரதமர் பதில் எழுத மாட்டாராம். ஒரு நாட்டினுடைய, ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய the greatest functioning democracy of the world, அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர், அவர் நாக்கை ஒருவன் அறுப்பேன் என்கிறான், அவர் உயிருக்கு விலை வைக்கிறான். அதை கூட இந்த தேசத்தினுடைய பிரதமர் கண்டிக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் மனதிலே என்ன எண்ணுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மட்டுமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக. நீதிபதிகளை பார்த்தா பயமா இருக்குயா. நேற்று ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் பேசியிருக்காரு. என் அன்புக்குரிய சகோதரிகள் இங்க இருக்காங்க, என்ன உட்கார்ந்து இருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி மேடையில உட்கார்ந்து நீதி செலுத்துகின்ற இடத்துல உட்கார்ந்து எதிரே ஒரு பெண் வழக்கறிஞர் வாதிடுகிறார். எதிரே ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு மிகப்பெரிய வக்கீல் ஒருத்தர் வாதிடுகிறார். அந்த பெண் நம்ம அருள்மொழி அக்கா மாதிரி, கனிமொழி மாதிரி உரிமை குரலை எழுப்புகிறார். இந்த ஜட்ஜுக்கு கோபம் வருகிறது. என்ன கேட்டார் தெரியுமா அந்த ஆளு? என்னம்மா உங்களுக்கு அந்த வக்கீல பற்றி எல்லாம் தெரியும் போல இருக்குது, எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் போல இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா அவர் அண்டர்வேர் என்ன கலர்னு நீங்க சொல்லுவீங்க போல இருக்க. யாரு கேட்கிறா? ஹைகோர்ட் ஜட்ஜு. எந்த இடத்துல உட்கார்ந்து? பெஞ்சில உட்கார்ந்து. எங்கே போகிறோம் நண்பர்களே? வேலைக்கு ஆள் இல்லையா? அலகாபாத் ஐஐடியில் 135 பேராசிரியர்கள், 135 பேராசிரியர்கள் 116 பேர் ஒரே ஜாதி, 7 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், 5 பேர் பட்டியலின மக்கள். அவர்களுக்கான நியாயம்னா அங்க 42 பேராசிரியர்கள் இருக்கணும், பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆள் இல்லங்கிறான். என்ன கிரீமி லேயர்? நீ என்ன இட ஒதுக்கீடு ஜாதிக்காக கொடுக்கறியா, வருமானத்துக்காக கொடுக்கறியா? என் சாதிக்கு தானே கொடுக்கற. என் சாதி அழுக்கு எப்படி அழுக்கு? கொலை செய்யும் போது கூட சாதி பாத்திரம்டா கொலை பண்றீங்க. நேற்று ஹரியானாவில் ஒரு மாணவனை சுட்டு கொண்டு இருக்கிறான். ஒரு பசு பாதுகாப்பு குண்டர் என்று சொல்லக்கூடிய கௌஷிக் என்று ஒருத்தன். அதுல என்ன நடந்ததுன்னா, கொல்லவரும் பிராமணர், கொல்லப்பட்டவரும் பிராமணர். அது வேற. கொலை எப்படி நடந்தாலும் கொலை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்றான்னா, இவர் பிராமணர் என்று தெரிந்தால் நான் கொண்டிருக்க மாட்டேனே. சொல்றத பாருங்க. அவங்க அப்பா போய் அவனை ஜெயில போய் பார்க்கிறார். யார கொலை செய்த குற்றவாளிய யார் போய் பார்க்கிறா? கொலை செய்யப்பட்டவனுடைய தந்தை. உடனே கொலை செய்தவன் உள்ளே இருக்கிறான். இவரை பார்த்த உடனே இவர் காலை பிடித்து விட்டு அழுகிறானா, நான் ஒரு பிராமணரை கொண்ட பாவத்தை செய்து விட்டேனே, ஒரு இந்துவை கொண்ட பாவத்தை செய்தன்னு கூட சொல்லல. அவன் ஒரு பிராமணரை கொண்ட பாவத்தை செய்து விட்டேனே, என்னை இறைவன் மன்னிக்க மாட்டான், எனக்கு இப்படியே நான் சாகிறேன்னு என் காலை பிடித்து அழுதார் என்று சொல்லி, மகனை இழந்தவர் அவனை ஒரு தியாகியை போல பேட்டி கொடுப்பதை பார்த்து எனக்கு இது என்ன நடக்குது இந்த நாட்டில் என்று தெரியவில்லை. நாம் எங்கதான் கரடியா கத்தினால் கூட நாம் இந்த லவுட் ஸ்பீக்கர் பக்கத்துல நின்று கத்துற மாதிரி தான். ஆனா டெல்லியில ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, அது மைக் பக்கத்துல நின்று பேசுற மாதிரி. அது இன்னைக்கு உடனே இந்தியா முழுதும் போயிடுது. அதனாலதான் பதறுகிறார்கள். மோடி அரசும் மோடியினுடைய டிஸ்பென்சேஷன், பாஜக, RSS இன்னைக்கு ஏன் மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ராகுல் காந்தி காலையிலிருந்து சாயங்காலம் வரை இதே வேலையா இருக்கிறார். இங்கே பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற இளைஞனாக இருந்தாலும் சரி, பேசி விடைபெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் குளத்தூர் மணியாக இருந்தாலும் சரி, பேச இருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரிகள் அருள்மொழியாக இருந்தாலும் சரி, கனிமொழியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை உண்டு. ஆனால் நான் அவர்களோடு சற்று மாறுபட்டோம். ஐ எம் எ ரீசன்ட் கன்வெர்ட். ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கைகளிலே, தாத்பரியங்களிலே யார் அதிகமாக வேகமாக இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த புதிதாக மதம் மாறியவர்கள் தான் மிக வேகமாக இருப்பார். இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இதனுடைய நீண்ட நெடிய சரித்திரம், போராட்டம், அதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள், பாராளுமன்றத்திற்கு உள்ளே வெளியே, இதை பற்றி மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கலாம். அதில் காங்கிரஸ் கட்சி இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக காங்கிரஸ் கட்சியும் ஒரு காலத்தில் இருந்தது உண்மை என்பதை வரலாற்று ரீதியாக ஒத்துக்கொள்வதுதான் முதலில் இந்த நோய்க்கு மருந்து. ஆனால் இன்றைக்கு கடந்த காலங்களில் செய்ய தவறிய அந்த காரியங்களுக்காக இன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க முன் வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அவருடைய உயிருக்கே விலை வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவருக்கான சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டை. மகாராஷ்டிராவில் ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். ராகுல் காந்தியுடைய நாக்கை அறுக்கிறவருக்கு 12 லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார்.
உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அதை வழிமொழிகிறார். டெல்லி மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் அதை ஆதரிக்கிறார். ஆனால் இவ்வளவு பெரிய வன்முறை பேச்சை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற இவர்களை கண்டியுங்கள் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினால், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், இந்தியாவிலே பல மாநிலங்களை ஆள்வதற்கான தகுதியை பெற்றிருக்கின்ற தலைவர், பாராளுமன்றத்திலே முக்கிய எதிர்க்கட்சியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர் பதில் எழுதினால் அதற்கு கூட இந்த தேசத்தினுடைய பிரதமர் பதில் எழுத மாட்டாராம். ஒரு நாட்டினுடைய, ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி ஆஃப் தி வேர்ல்ட், அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர், அவர் நாக்கை ஒருவன் அறுப்பேன் என்கிறான், அவர் உயிருக்கு விலை வைக்கிறான், அதை கூட இந்த தேசத்தினுடைய பிரதமர் கண்டிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனதிலே என்ன எண்ணுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மட்டுமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமையும். என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த போராட்டம் என்பது ஏதோ அரசு பணிகளிலே இடஒதுக்கீட்டுக்காக மட்டுமே நடக்கின்ற போராட்டமாக நான் பார்க்கவில்லை. ஏதோ சில பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு போராட்டமாக நான் பார்க்கவில்லை. சில பேருக்கு பதவி உயர்வை பெற்றுத்தரக்கூடிய போராட்டமாக நான் பார்க்கவில்லை. என் நண்பர்களே, இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கருத்தியல் போர். இந்த போராட்டம் அரசு அலுவலக வளாகங்களுக்குள்ளே மட்டுமே நின்றுவிட்டால் இன்னும் 100 ஆண்டுகள் நீங்கள் போராடினாலும் அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறாது. இந்த சமூக நீதியினுடைய உணர்வு என்று நாம் எடுத்து சென்று மக்களிடம் விதைக்கிறோமோ, மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, மக்கள் அதை வலுவாக அதை சிந்திக்கிறார்களோ, எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்களோ, அந்த அதிகார கூக்குரல் தான் உங்களுக்கு அரசு வளாகத்திற்குள்ளே பதவிகளை பெற்றுத்தர முடியும், அரசு அலுவலகத்திற்குள்ளே இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர முடியும். அந்த கூக்குரல் வலுவாக எழும்பாதவரை. ஆனால் என்னன்னா, அதான் சொன்னார், அவர் அருமையாக சொன்னார், இங்கே வந்து 27 ஆர்கனைசேஷன் இருக்கு. 27 ஆர்கனைசேஷன் வந்தாலும் இவ்வளவு தானே வந்திருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு ரெகக்னைசேஷன் இல்லை? ரெகக்னைசேஷன் இல்லாதனால வரல, அவ்வளவுதான். நான் அதை இப்படி பார்க்கவில்லை. ரெகக்னைசேஷன் இல்லாதனால் வரலன்னு பார்க்கவில்லை, உணர்வு இல்லாததினால் வரவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த உணர்வு வேண்டும், உணர்வு வேண்டும், உணர்வு வேண்டும். நம்ம எப்படி பழக்கப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் வாக்காளர்களில் பெரும்பகுதியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள், சட்டமன்றங்களிலே பெரும்பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், நாடாளுமன்றத்திலே பெரும்பகுதி உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், அமைச்சரவையிலே பெரும்பான பெரிய நம்பிக்கை எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அதிகாரம் செய்கின்ற இடத்திலே பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னால் அது எப்படி நடக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. 2 விழுக்காடு. அதான் ராகுல் காந்தி அவர்கள் உலகமே திரும்பி பார்க்கதை போல ஒரு கேள்வி கேட்டார். இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை 95 செயலாளர்கள் நடத்துகிறார்கள், செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட். இந்த அமைச்சர்கள் பாதி பேருக்கு சொன்னார் இல்லையா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணைய தலைவருக்கு வந்து ஆங்கிலமும் தெரியாது, வேறு மொழியும் தெரியாதுன்னு சொன்னார்ல. அவருக்கு மட்டுமல்ல, பாதி அமைச்சர்களுக்கு மேலே அவர்களுக்கு ஆங்கிலமும் புரியாது, உலக அறிவும் புரியாது. அப்படிப்பட்ட அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை யார் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த 95 செயலாளர்கள் தான் நடத்துகிறார்கள். அதான் இந்தியாவே பார்க்கும்படி ராகுல் காந்தி கேட்டார், இந்த 95 செயலாளர்ல என்னையா 90 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறானே, 95 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறானே. இந்த நாட்டில் வந்து 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த நாட்டில் ஏறக்குறைய 20 விழுக்காடு இருக்கின்ற பட்டியலின மக்கள், ஏறக்குறைய 10 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கின்ற பழங்குடி மக்கள், ஏறக்குறைய 17-18 விழுக்காடு இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், இவர்களில் யாருமே இல்லையே என்று கேட்ட பிறகுதான் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். உடனே தான் அவர்களுக்கு உரைக்கிறது. ராகுல் காந்தி அமெரிக்காவிலே போய் என்ன பேசினார், இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்களிடம் இருக்கின்ற சமூக ஊடகங்களிலே தொடங்கி இருக்கிற கருத்தியல் போர் இருக்கிறது அல்லவா, அது ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல
யாரெல்லாம் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இப்படி மிரட்டி பணிய வைக்க முடியும் என்கிற அந்த தத்துவத்தை அவர்கள் அந்த தந்திரத்தை கற்று வைத்திருக்கிறார். இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் ரொம்ப குறைவு. இஸ்ரேல் நாடு உலகத்திலே சின்ன நாடு. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் நாடு இன்று உலகம் முழுவதும் மக்களை எப்படி பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இன்று வளைகுடா நாடுகளிலே தொலைபேசி அழைப்பு வந்தாலே பதறுகிறான் மனிதன். பேஜர்ல செய்தி வந்தாலே எடுக்கதா வேண்டாமான்னு யோசிக்கிறான். ஏன்? அந்த பய உணர்வை ஏற்படுத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். என் அருமை நண்பர்களே, அந்த பய உணர்வை இங்கே இருக்கின்ற 2 விழுக்காட்டு மக்கள் நமக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த பயத்தின் காரணமாகத்தான் அவர்களை எதிர்க்க பயப்படுகிறோம். அவர்கள்தான் ஆள பிறந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆள்வதற்கான தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சாதுரியமும் அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் இவர்களுக்கு மட்டுமே உள்ள ஏகோபித்த சொத்து என்பதை நாம் சொல்லி சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணமாகத்தான் நம்மிடம் மக்கள் தொகை இருந்தாலும், வாக்கு பலம் இருந்தாலும், சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே பலம் இருந்தாலும், எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்பதற்கு அவர் அருமையாக குளத்தூர் மணி சொன்னார் பாருங்க. ஒரு இடபிள்யூ அது இடஒதுக்கீடு 3 நாளில் நடந்தது. நான் போய் ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் கோர்ட்டில் என்ன கேட்குறான்? உங்களுக்கு என்ன தரவுகள் இருக்கின்றன, டேட்டா என்ன இருக்கு? நீதிபதிகளை பார்த்தா பயமா இருக்குயா. நேற்று ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் பேசியிருக்காரு. என் அன்புக்குரிய சகோதரிகள் இங்கே இருக்காங்க, என்ன உட்கார்ந்துருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு மேடையில் உட்கார்ந்து நீதி செலுத்துகின்ற இடத்துல உட்கார்ந்து எதிரே ஒரு பெண் வழக்கறிஞர் வாதிடுகிறார். எதிரே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு மிகப்பெரிய வக்கீல் ஒருத்தர் வாதிடுகிறார். அந்த பெண் நம்ம அருள்மொழி அக்கா மாதிரி கனிமொழி மாதிரி உரிமை குரலை எழுப்புகிறார். இந்த ஜட்ஜுக்கு கோபம் வருகிறது. என்ன கேட்டார் தெரியுமா அந்த ஆளு? என்னம்மா உங்களுக்கு அந்த வக்கீலை பற்றி எல்லாம் தெரியும் போல இருக்குத, எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் போல இருக்கிறத, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா அவர் அண்டர்வேர் என்ன கலர்னு நீங்க சொல்லுவீங்க போல இருக்க. யாரு கேட்கிறா? ஹைகோர்ட் ஜட்ஜு. எந்த இடத்துல உட்கார்ந்து? பெஞ்சில் உட்கார்ந்து. எங்கே போகிறோம் நண்பர்களே? ஆர்எஸ்எஸ் இயக்கம் கூடி ஆலோசனை நடத்துகிறது. இடஒதுக்கீட்டை பற்றி 30 நீதியரசர்கள் போய் உட்கார்ந்து விவாதிக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நாம் எங்கே கொண்டு செல்வது? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இது அரசு வேலை வாய்ப்புக்கான போராட்டமாக மட்டுமே நாம் முன்னெடுக்க கூடாது. அதுவும் ஒரு கோணம். ஆனால் இதை சமூக நீதி பார்வையிலே சமூக தளத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நீங்கள் தான் முன் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்தவர்கள், நீங்கள் தான் இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்கிற இன்ஜின். நான் உங்களை கேட்குறேன், சமூக ஊடகத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ட்விட்டர்னு சொல்லக்கூடிய அந்த சமூக ஊடகத்தில் இருக்க கை தூக்குங்க பார்ப்போம். இருக்கீங்களா? ஒரு 10 பேர் தான் இருக்கீங்க, எல்லாருமே தலையாட்டல. ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? நாங்கள்லாம் போடுறத பார்க்குறீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? அதை லைக் போடுறீங்களா? இதெல்லாம் எது கேட்குறேன்னு வைங்க. இப்போ கருத்தியல் யுத்தமே சமூக ஊடகங்களில் தான் நடக்கிறது. இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டால் இன்னைக்கு போய் போடுவேன். ஓபிசி அமைப்பினர் நடத்திய இடஒதுக்கீடு போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி பேசினேன். அவர் அருள்மொழி கலந்து கொண்டார், குளத்தூர் மணி கலந்து கொண்டார், கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டார்கள்னு போட்டால் 3வது நிமிஷத்தில் 3 செகண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வேலை இல்லாத பேர், பாவாடை, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு திட்டுவார்கள். நீங்கள் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கொடுத்த லட்டில் நெய்யில் மாட்டு கொழுப்பு இருந்தது. அது பெரிய கலப்படம் இருந்தால் பெரிய தவறு.
அதற்கு பெரிய தண்டனை கொடுக்கணும், அது பற்றிலாம் கருத்து இல்லை. ஆனால் கேரளா காங்கிரஸ்ல இருந்து ஒரு எண்ணம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரே வாசகம் உள்ள ட்வீட்டை ஒரு 1000 பேர் போட்டிருக்காங்க தன்னுடைய ட்விட்டர் இதில் இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து. அப்போ என்ன நடக்குது? ஆர்கனைஸ்டு புரோபகண்டா. நமக்கு அது இல்லை. அதனால என்னன்னா, நம்ம பையங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் இருக்கிற மாணவர்கள் காலையில் சமூக ஊடகத்தை பார்த்தால் அவர்கள் மனதில் ஏற்றுவது பூரா விஷம். மிக மிக கவர்ச்சியாக பாடல்களோடு, நாட்டிய நடனங்களோடு அதை மீம்ஸ் போட்டு, இது இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே நம்முடைய மாணவர்களை திருப்புகின்ற முயற்சியிலே அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய போராட்டம் இவ்வளவு நாள் நடத்தியும் தோற்பதற்கான காரணம். அதுதான். அதனால தான் கேட்குறத தைரியமாக கேளுங்க. எதற்காக வேண்டி கிரிமி லேயரில் அந்த என்ன, அதுக்கு ஒரு எஸ்டிமேட், ஒரு லிமிட், அதில் வேலைக்கு ஆள் இல்லையா? அலகாபாத் ஐஐடியில் 135 பேராசிரியர்கள், 135 பேராசிரியர்களில் 116 பேர் ஒரே ஜாதி, 7 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், 5 பேர் பட்டியலின மக்கள். அவர்களுக்கான நியாயம்னா அங்கே 42 பேராசிரியர்கள் இருக்கணும், பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆள் இல்லைங்கிறான். அப்புறம் என்ன கிரீமி லேயர்? நீ என்ன இடஒதுக்கீடு இருக்கு ஜாதிக்காக கொடுக்குறியா, வருமானத்துக்காக கொடுக்குறியா? என் சாதிக்கு தானே கொடுக்குற. என் சாதி அழுக்கு. எப்படி அழுக்கு? கொலை செய்யும் போது கூட சாதி பாத்திரம்னா கொலை பண்றீங்க. நேற்று ஹரியானாவில் ஒரு மாணவனை சுட்டு கொண்டு இருக்கிறான். ஒரு பசு பாதுகாப்பு குண்டர் என்று சொல்லக்கூடிய கௌஷிக் என்று ஒருத்தன். அதில் என்ன நடந்ததுன்னா, கொன்றவரும் பிராமணர், கொல்லப்பட்டவரும் பிராமணர். அது வேற. கொலை எப்படி நடந்தாலும் கொலை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்றான்னா, இவர் பிராமணர் என்று தெரிந்தால் நான் கொண்டிருக்க மாட்டேனே. சொல்றத பாருங்க. அவங்க அப்பா போய் அவனை ஜெயிலில் போய் பார்க்குறார். யார கொலை செய்த குற்றவாளிய யார் போய் பார்க்குறா? கொலை செய்யப்பட்டவனுடைய தந்தை. உடனே கொலை செய்தவன் உள்ளே இருக்கிறான். இவரை பார்த்த உடனே இவர் காலை பிடித்து விட்டு அழுகிறானா, நான் ஒரு பிராமணரை கொண்ட பாவத்தை செய்து விட்டேனே, ஒரு இந்துவை கொண்ட பாவத்தை செய்தன்னு கூட சொல்லல. அவன் ஒரு பிராமணரை கொண்ட பாவத்தை செய்து விட்டேனே, என்னை இறைவன் மன்னிக்க மாட்டான், எனக்கு இப்படியே நான் சாகிறேன்னு என் காலை பிடித்து அழுதார் என்று சொல்லி மகனை இழந்தவர் அவனை ஒரு தியாகியை போல பேட்டி கொடுப்பதை பார்த்து எனக்கு இது என்ன நடக்குது இந்த நாட்டில் என்று தெரியவில்லை. அப்போ சாதி பார்த்து தான் கொலை செய்வீர்களா? மதம் பார்த்து தான் கொலை செய்வீர்களா? யார் சரி என்பதே இல்லையா? எது சரி என்பதுதான் இந்த நாட்டிலே உள்ள எழுதப்படாத சட்டம் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடுனுடைய கதவுகள் எப்பொழுது திறக்கும்? அதான் தந்தை பெரியார் அவர்கள் கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தைகளை தான் நான் அடிக்கடி நினைப்பேன். நான் என்னடா பெருசாக பண்ணிட்டேன், 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, 2 பேருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கு, ஆனால் உங்கள் எல்லோரையும் சூத்திரனா விட்டுட்டுலாம் சாகிறேன் அப்படின்னு கண்ணீர் ஒடித்தார் பாருங்கள். அது இன்னும் அந்த கண்ணீரினுடைய ஈரம் இன்னும் காயவில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு மாற்றம் என்னன்னா, இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். நாம் எங்கே தான் கரடியாக கத்தினால் கூட நாம் இந்த லவுட் ஸ்பீக்கர் பக்கத்தில் நின்று கத்துற மாதிரி தான். ஆனால் டெல்லியில் ஒருத்தன் பேசுகிறான்னு வைங்க, அது மைக் பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி. அது இன்னைக்கு உடனே இந்தியா முழுதும் போயிடுது. அதனால தான் பதறுகிறார்கள். மோடி அரசும் மோடியினுடைய டிஸ்பென்சேஷன், பாஜக, ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஏன் மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ராகுல் காந்தி காலையிலிருந்து சாயங்காலம் வரை இதே வேலையாக இருக்கிறார். வெளிநாடு போனாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் தினசரி காலையில் அவர் போடுகிற செய்தி சமூக நீதிக்கான செய்தியாக இருக்கிறது, இடஒதுக்கீட்டுக்கான செய்தியாக இருக்கிறது. அது தேசம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும், ஜப்பானிலிருந்து சிங்கப்பூரிலிருந்து வடக்கே உள்ள ஊர்களிலெல்லாம் நடப்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகும் தத்துவத்திற்காக இன்று நான் தோற்க தயாராக இருக்கிறேன் என்று பெரியார் சொன்னார் அல்லவா, அந்த தத்துவம் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதை முன்னெடுத்து செல்லுகின்ற தத்துவ போராட்டத்திற்கு தான் உங்களை அழைக்கிறேன். அந்த தத்துவ போராட்டம் வெற்றி பெறுகின்ற போது உங்கள் இடஒதுக்கீடு என்பது எப்படி வரும் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் கையிலே எத்தனை பதவிகள் இருக்கிறதோ அந்த பதவிகள் அத்தனையும் உங்கள் கையிலே இருக்கும்.
பொதுத்துறை நிறுவனங்களுடைய பொது மேலாளர், பொதுத்துறை நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனர், அதனுடைய தலைவர்கள், தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பதவிகள், இயக்குநர்கள், வெளிநாட்டு தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசாங்கத்துடைய பல்வேறு வணிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லோரையும் கீழே இறக்கி உங்களை அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த போராட்டம் தத்துவ போராட்டமாக மாற வேண்டும், கருத்தியல் போராட்டமாக மாற வேண்டும். மூளை முடுக்கெல்லாம் இந்த சமூக நீதியினுடைய அவசியத்தை நாம் விதைக்க வேண்டும். தந்தை பெரியாரினுடைய வாழ்க்கை சொன்ன செய்தியை ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டு சேர்த்தால் ஒழிய இந்த தத்துவ போராட்டத்தில் நாம் வெற்றி பெற மாட்டோம். அதற்கான முழு நேர தொண்டர்களாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அரசு ஊழியர்களாக மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவன ஊழியர்களாக மட்டுமல்ல, ஒரு நடுத்தட்டு குடும்பத்தை சார்ந்தவராக மட்டுமல்ல, உணர்வு உள்ள, சமூக உணர்வு உள்ள, சமூக நீதியினுடைய ஈர்ப்புள்ள ஒரு போராளியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். இதனுடைய வெற்றியை பார்க்கக்கூடிய நாட்களையும் இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.